வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ். நம்ம சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிடுங்க. சரி, இன்னைக்கு நாம ஜோதிட சக்கரத்தோட கடைசி ராசியான மீன ராசியை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். மீன ராசியில பிறந்தவங்களோட வாழ்க்கை ஏன் எப்போதுமே ஒரு போராட்டமாவே இருக்கு? அந்த போராட்டங்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற உண்மையான ரகசியம் தான் என்ன? வாங்க, இந்த சுவாரஸ்யமான பயணத்துல நம்ம சேர்ந்து போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட மைய கருத்தே இந்த ஒரு வரிதான். அதாவது மீனராசிக்காரங்களுக்கு வெற்றிங்கிறது சும்மா தட்டுல வச்சு கிடைக்காது. அது எப்போதுமே ஒரு நீண்ட ரொம்ப கடினமான போராட்டத்துக்கு அப்புறம்தான் அவங்க கைக்கு வந்து சேரும். ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த போராட்டம் தான் அவங்கள மத்தவங்கள விட பல மடங்கு வலிமையா மாத்துது. அதனால கிடைக்கிற வெற்றியும் ரொம்ப நாள் நிலைச்சு நிக்கும். இன்னைக்கு மீன ராசியை பத்தின ஒரு முழுமையான பார்வையை நம்ம பார்க்க போறோம். முதல்ல அவங்கள ஏன் உறுதியான ராசின்னு சொல்றோம்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்களோட தனித்துவமான குணங்கள் என்னென்ன, உறவுகள் அவங்க சந்திக்கிற சவால்கள், அவங்க வாழ்க்கையோட பிரிக்க முடியாத போராட்டங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியா அந்த போராட்டங்களையே ஜெயிக்கிற படிக்கட்டுகளா மாத்துறதுக்கு என்ன ஆன்மீக பாதை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேரு மீன ராசிய இது ஜோதிடத்தோட 12வது அதாவது கடைசி ராசிங்கிறதால இது ஒரு இறுதியான ராசி அப்படின்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா அது ரொம்ப மேலோட்டமான ஒரு பார்வை. அதோட உண்மையான ஆழம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். பாருங்களேன், இந்த ஒரு எழுத்துல தான் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குன்னு. இறுதிங்கிற வார்த்தைய உறுதின்னு மாத்துனா அதுதான் மீன ராசிக்காரங்களோட உண்மையான குணம். அவங்களோட ராசிநாதன் குரு பகவான். அதனால அவங்களுக்குள்ள இயல்பாகவே ஒரு மனோதிடம் இருக்கும். எவ்வளோ பெரிய கடன் வந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது கட்டி முடிச்சிடலான்னு ஒரு தைரியம் இருக்கும். என்ன நோய் வந்தாலும் டாக்டரை பார்த்துக்கலான்னு ஒரு மன உறுதி இருக்கும். இந்த உறுதியான மனப்பான்மை தான் அவங்களோட மிகப்பெரிய பலம்னே சொல்லணும். மீனராசியோட ஆன்மீக முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப பெரியது. இது 12வது ராசியா அதாவது மோட்சஸ்தானமா வர்றதால அவங்களுக்கு இயல்பாகவே மோட்சம் உண்டுன்னு ஜோதிடம் சொல்லுது. இதுதான் அவங்க வாழ்க்கைய மத்த ராசிக்காரங்களோட வாழ்க்கையை விட ரொம்ப ஆழமானதா ஒரு ஆன்மீக நிறைவை நோக்கிய பயணமா மாத்துது. சொல்லப்போனா அவங்க வெறும் உலகத் தேவைகளை தாண்டி ஒரு பெரிய நோக்கத்தோட பிறந்தவங்க. சரி, இப்போ மீன ராசிக்காரங்களோட மனசுக்குள்ள போய் கொஞ்சம் எட்டி பார்ப்போமா? அவங்கள இயக்குற சக்தி எது? அவங்களோட ஆசைகள், பயங்கள், அப்புறம் அவங்கள மத்தவங்க கிட்ட இருந்து தனிச்சு காட்டுற குணங்கள் என்னென்னு பார்க்கலாம். மீனராசியில இன்பங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் உச்சம் அடைறார். இதோட விளைவு என்ன தெரியுமா? அவங்க இயல்பாகவே சுகபோக வாழ்க்கையை ரொம்ப விரும்புவாங்க. எப்போதுமே தங்களை ரொம்ப அழகா, சுத்தமா, நீட்டா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. சுவையான சாப்பாட்டை ருசிச்சு சாப்பிட்றதுல அவங்களுக்கு ஒரு தனி ஆனந்தம் கிடைக்கும். அவங்களோட இந்த ரசனை உணர்வை இந்த உதாரணங்கள் இன்னும் தெளிவா சொல்லும். இப்போ இளநீர் குடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1-2ஓட நிறுத்த மாட்டாங்க, 3-4ன்னு குடிப்பாங்க. நாளைக்கு பார்த்துக்கலான்னு எதையும் தள்ளி போடாம கிடைக்கிற சந்தோஷத்தை இப்போதே முழுசா அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு 20 போண்டா, ஒரு 15 வடை சாப்பிட்டாதான்ப்பா மனசு நிறையும்னு சொல்ற அளவுக்கு அவங்க சாப்பாட்டு பிரியர்களா இருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க ராசியில உச்சம் பெற்றிருக்கிற சுக்கிரன் தான். ஆனா இந்த சுகபோக ஆசைகளை எல்லாம் தாண்டி அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்னு இருக்கு. அதுதான் கௌரவம், மரியாதை. பணத்தை விட கௌரவம் தான் அவங்களுக்கு முக்கியம். நம்ம பேர் எங்கேயாவது கெட்டுடுமோ, நம்மள யாராவது தப்பா பேசிடுவாங்களோன்னு ஒரு கௌரவ பயம் அவங்களுக்குள்ள எப்போதுமே ஓடிட்டே இருக்கும். இந்த பயம்தான் அவங்கள நேர்மையா இருக்க வைக்குது, கொடுத்த வாக்க காப்பாற்ற தூண்டுது. இதுதான் மீன ராசிக்காரங்களோட ஆணிவேரான குணம் சொல்லலாம். ஒருத்தர் இவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சா கூட போதும், அது அவங்க ஆயுள் முழுக்க மறக்கவே மாட்டாங்க. அந்த நன்றி உணர்ச்சியோட ரொம்ப விசுவாசமா இருப்பாங்க. ஒரு வகையில சொல்லப்போனா விசுவாசங்கிற வார்த்தைக்கு ஒரு உருவம் கொடுத்தா அது மீன ராசிக்காரங்களா தான் இருக்கும். அடுத்ததா மீன ராசிக்காரங்களோட உறவு முறைகளை பத்தி பார்க்கலாம். குடும்பம், நண்பர்கள், வாழ்க்கை துணைன்னு ஒவ்வொரு உறவுலையும் அவங்க எப்படிப்பட்ட அனுபவங்களை சந்திக்கிறாங்க. இது அவங்க வாழ்க்கையில பெரும்பாலும் சவால்கள் நிறைந்த ஒரு பகுதியாவே இருக்கு. இந்த அட்டவணை அவங்க உறவுகள்ல இருக்கிற சிக்கல்களை ஒரு சுருக்கமா காட்டுது. குறிப்பா நண்பர்களால பணத்தை இழக்கிறதுங்கிறது பல மீனராசிக்காரர்கள் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை. ஜோதிட ரீதியா பார்த்தா நண்பர்களை குறிக்கிற 11வது வீட்ல ராசிநாதன் குரு நீசம் அடைறது தான் இதுக்கு காரணம். அதே மாதிரி அப்பா கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய முழுமையான ஆதரவுலையும் சில தடைகள் இருக்கும். திருமண வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன சவால்கள் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஆனா பாருங்க, மத்த எல்லா உறவுகள்லயும் எத்தனை சவால்கள் இருந்தாலும் குழந்தைங்க மேல அவங்க வச்சிருக்கிற பாசம் எல்லையே இல்லாதது. தனக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, தான் பிள்ளை பசியோட இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. தன்னோட வாழ்க்கை முழுசியுமே அவங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காகவும் அவங்களோட சந்தோஷத்துக்காகவும் அர்ப்பணிச்சிருவாங்க. அவங்க உலகம் குழந்தைங்கள சுத்தி மட்டும்தான் சுழலும். இப்போ நாம மீனர் ராசியோட வாழ்க்கை பயணத்தோட மைய புள்ளிக்கு வந்துட்டோம்.
போராட்டங்கிறது அவங்க வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணு. அது எப்படி அவங்கள செதுக்குற ஒரு சிற்பியா இருக்குதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். மீனராசிக்கே பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கிற 9ஆம் இடம் கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதால அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு வெற்றியையும் போராடி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கும். வேலை செய்யற இடத்துல அங்கீகாரம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஒரு ப்ரொமோஷனுக்காக கூட ரொம்ப போராட வேண்டியிருக்கும். பெரும்பாலான மீனராசிக்காரங்க யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம சுயம்புவா தன்னோட சொந்த முயற்சியால முன்னேறினவங்களா இருப்பாங்க. பல்வலி, கண்வலி, தூக்கமின்மை மாதிரியான உடல்நல பிரச்சனைகளும் அவங்கள அடிக்கடி தொந்தரவு பண்ணும். இது அவங்க வாழ்க்கையில திரும்ப திரும்ப நடக்கிற ஒரு சோகமான விஷயம். அவங்க ராசிக்கு லாபஸ்தானமான 11வது இடத்துல ராசிநாதன் நீசமாகறதால நண்பர்களை நம்பி பணம் கொடுத்தோ இல்லைன்னா அவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டோ ஏமாறுறது அவங்க வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒண்ணா மாறிடுது. இது கேட்கவே ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கிற ஒரு புள்ளி விவரம். தந்தையை குறிக்கிற 9ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதால மீன ராசிக்காரர்கள்ல கிட்டத்தட்ட 80% பேரு அவங்க போராடி ஜெயிச்சு ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அவங்க அப்பா கூட இருக்க மாட்டார். எங்க அப்பா மட்டும் இன்னைக்கு இருந்திருந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்படின்னு வருத்தப்படுற பல மீனராசிக்காரங்கள நாம பார்க்கலாம். இவ்வளவு போராட்டங்களையும் சவால்களையும் பார்த்தோம். இதை கேட்டு மனசு தளர்ந்துட வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிற மாதிரி இந்த சவால்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதுதான் அவங்களுக்கான ஆன்மீக பாதை. இங்கேதான் ஒரு பெரிய நம்பிக்கை ஒளி இருக்கு. மீனராசிக்காரங்க எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சரி, அவங்க ராசியில சுக்கிரன் உச்சம் பெறுவதால அவங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல வீடு, வண்டி, சொத்துன்னு எல்லா வசதிகளோடையும் ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்வாங்கங்கிறது உறுதி. போராட்டம்ங்கிறது அவங்களுக்கான பாதையா இருக்கலாம், ஆனா செழிப்புங்கிறது தான் அவங்களுக்கான இலக்கு. இந்த ஆன்மீக வழிகள் அவங்க போராட்டங்களோட தீவிரத்தை குறைச்சு வெற்றியை சீக்கிரமா அவங்க கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். மீனங்கிறது மீனாட்சியோட வீடுன்னு சொல்லுவாங்க. அதனால மதுரை மீனாட்சி அம்மனை மனசார வழிபடுறது அவங்க கஷ்டங்களை கரைக்கும். குலதெய்வத்தோட அருள் கொஞ்சம் குறைவா இருந்தா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் குலதெய்வத்தை வழிபடுறது மிகப்பெரிய பலனை தரும். அது மட்டும் இல்லாம 6ஆம் வீட்டு அதிபதி சூரியனுங்கிறதால அரசாங்கத்துக்கூடவோ அதிகாரிகள் கிட்டயோ பகைச்சிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக இவ்வளவு போராட்டங்களுக்கு நடுவுலையும் மீனம்ங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு நல்ல ராசி. அவங்க ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்க, இரக்க குணம் கொண்டவங்க, மத்தவங்களோட கஷ்டத்தை பார்த்தா உடனே மனசு இளகிடுவாங்க. இவ்வளவு சோதனைகளையும் தாங்கி நிக்கிற அவங்களோட உறுதி அவங்கள ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ராசியா மாத்துது. அதனால இவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் மீனம் ஒரு அற்புதமான ராசிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க வைக்க விரும்புறேன். மீன ராசிக்காரங்க சந்திக்கிற அந்த தொடர்ச்சியான போராட்டங்கள் ஒரு சாபம் இல்ல. ஒருவேளை அதுவே அவங்கள உறுதியானவங்களா, விடாமுயற்சி கொண்டவங்களா, கடைசியில யாராலும் ஜெயிக்க முடியாதவங்களா மாத்திர ஒரு வரமா இருக்குமோ? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. இந்த ஆய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க ஆஸ்ட்ரோவைஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.